ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேகி தான் செய்ய போகிறோம். ரொம்ப குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவுமே இது வந்து பிடிக்கும். பெரியவங்களுக்கும் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் குழந்தைங்க வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து 2 மேகி பாக்கெட் எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டுட்டு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கி கொடுங்க. சிம்மில் வச்சு நல்லா வணக்கி கொடுங்க. இது வந்து நம்ம வந்து மேகி வந்து எப்பாச்சும் ஒரு டைம் தான் செய்யணும். இது வந்து மாதத்துக்கு ஒரு டைமு அந்த மாதிரி செஞ்சால் வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்லது. அடிக்கடி செஞ்சு கொடுத்தா குழந்தைகளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவுமே பாதிக்கும். அப்புறம் நான் வந்து ஒரு சின்ன தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கி கொடுங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இதில் வந்து நாம் இப்போ உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் போட்டு வணக்கிறப்பவே உங்களுக்கு தேவைன்னா கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உங்களுக்கு விருப்பமான காய் வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். சேர்த்துனா இதை விடவே நல்ல ஒரு ஹெல்த்தி நல்லாயிருக்கும். ஆனால் என் குழந்தைக்கு அதில் போட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்க போடுவாங்கன்னா போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவுமே அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இதுக்கு தேவையான 2 பாக்கெட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த நம்ம பாக்கெட் பொடி வச்சுருக்கோம்ல, அந்த 2 பாக்கெட் பொடியுமே உள்ளே நல்லா கொட்டி விட்டு கலக்கி விட்டுட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சு பாயில் பண்ணி இது பண்ண கிடையாது. நூடுல்ஸ் அதுக்குள்ளே போட கிடையாது. நான் வந்து இதுக்குள்ளேயே டைரெக்டாக போட்டுறேன். வேலையும் மிச்சம், டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இதுக்குள்ளேயே நான் 2 பாக்கெட் நூடுல்ஸையும் போட்டு நல்லா வேக விட்டேன். மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சுக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அப்படியே கிளறி. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கிட்ஸுக்கு ஃபேவராக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஈஸியாக சிம்பிளாக பிகினர் கூட செய்யக்கூடிய அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு. எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.